தயாராகும். சார் யாபாட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சூப்பர் சண்டே வந்தாச்சு. கிரியாஸின் சூப்பர் சண்டே சேல். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். நேற்று திருச்சியில் உங்களோட ப்ரெஸ் மீட் பார்த்தேன். கடுமையான சொற்களாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஆவேசமாக பேசியிருந்தீங்க. என்ன பேசியிருந்தீங்கன்னா, இடைத்தரகருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. டூப்பே போட்டுடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. விஜய்க்கு வந்து வைகோ வந்து டூப் அப்படிங்கிற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது என்ன காரணத்துக்காக இவ்வளோ பெரிய ஒரு விமர்சனம்? என்ன காரணம்? விமர்சனங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் வந்து ஒரு சந்தர்ப்போத அரசியல் பண்ணுறாருன்னு தான் வைகோ மேலே எங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான கோபங்கள். ஏன்னா எந்த நேரத்தில் திராவிட இயக்கத்தை நீங்கள் ஆதரவாக பக்கபலமாக இருக்கிறோமோ அந்த நேரத்தில் இல்லாமல் இப்போ அந்த திமுக தோல்வியை தழுவியது என்பதற்காக வந்து இப்போ நீங்கள் உடனடியாக வீட்டை காலி பண்ணிவிட்டு ஓடுற மாதிரி ஓடுவது என்பது சந்தர்ப்போத அரசியலாக தான் நாங்கள் பார்க்குறோம். எனவே தான் அவர் வந்து நான் தொடர்ச்சியாக சொன்ன செய்திகள் வந்து அவர் அரசியலுக்கு வராமல் ஒருவேளை துறைக்கு போயிருந்தார்னா நடிகர் திரு சிவாஜி கணேசன் இல்லாத அந்த இடத்தை இவர் இட்டு நிரப்பியிருப்பார். அந்த அளவுக்கு தலை சிறந்த நடிகராக இருக்கிறார். கொஞ்சம் 2 ஆண்டுகளுக்கு முன்னே கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். தன்னால் நடக்க முடியல, பேச முடியல, கை காலெலாம் ஒதுருதுன்னு சொல்லிட்டு தளர்ந்து போயிருந்த மனிதர் இன்றைக்கி வந்து அப்படியே ஜேசிபி ஓட்டார், வெளியே தமிழில் வெட்டுறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு. சார் எங்களால் நம்ப முடியல அந்த தலைவனா இது அப்படின்ட்டு. அப்போது ஒரு நடிப்புக்கான ஒரு தலை சிறந்த ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. ஏன் நடித்தார் அப்படின்னா, தன் உடல்நலம் இல்லைன்னு சொல்லி காட்டுறதுக்கான காரணம் என்னன்னா, தன் மகன் அரசியலுக்கு வரணும் என்பதற்காக அவர் வந்து உடல்நலம் சோம்பி இருப்பது போல காட்டினார். அவர் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும்போதே அவருடைய சுமைகளை பகிர்ந்து கொண்டவர்கள் என்னை போன்ற பலர். நாங்களாம் இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு உங்கள் மகன்தான் தூக்கி சுமக்கணும்னு சொன்னது தான் வாரிசு அரசியல். நீங்கள் எந்த வாரிசு அரசியலை நீங்கள் எதிர்த்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சீர்களோ அதே வாரிசுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயக படுகொலை, உட்கட்சி ஜனநாயக படுகொலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அபாண்டமாக என் மீது துரோகப்பழியை சுமத்தி இருக்கிறீர்கள். எனவே நான் இன்னும் அதிலிருந்து வெளிவரவே முடியல. ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. ஆனால் அந்த வலி எனக்குள்ள 1000 வலிகளை கொடுத்துட்டே இருக்குது. ஏன் அந்த மனிதர் இப்படி சொன்னார்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் பின்னால் ஒட்டுமொத்தமான அர்ப்பணிப்போடு இருந்த நம்ம மீது இதுபோல் மகனுக்காக இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்திட்டாரே அப்படின்னும் போது தான் அந்த கோபம், ஆவேசம் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் அது வெளிவருவதற்கான காரணம் அந்த மனிதருடைய அந்த சுயநல அரசியல். ஒரு சுயநல அரசியல் யாராவது ஒரு எடுத்துக்காட்டினா அது வைகோவாகத்தான் இருப்பார். சுயநலத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் எப்பொழுதுமே இருந்ததில்லை என்பது 32 ஆண்டு காலம் அவருடன் பயணம் செய்ததால் என்னால் புரிந்து கொள்ள முடியுது. எனவே தான் அந்த ஆவேசம். டூப் போடுவது வந்து சாதாரண விஷயம் இல்லை. டூப் போடுவது வந்து அதுக்கு பெரிய வல்லமை, பெரிய வலிமை வேணும். ஒரு 100 அடியிலிருந்து கீழே குதிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவரை போய் டூப்புன்னு நம்ம மக்கள் சொல்கிறாங்க. விழுந்தா மாதிரி எழுந்து போகிறவர் வந்து கதாநாயகன் சொல்கிறாங்க. 100 மூட்டையை உண்மையிலே தூக்கிட்டு போடுவாங்க, அவங்கள வந்து டூப்புன்னு சொல்லுவோம். வைகோ கதாநாயகனா டூப்பா? அவர் டூப்பாக தான் எப்பவுமே இருப்பார். அவர் இப்போ வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டார். அவர் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டார் அவர். அதால் தான் நான் போய் இப்போது திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வந்த போர்வால் வந்து இப்போ வந்து அந்த துருப்பிடிச்சு போய், அதனால தான் நேற்று கூட சொன்னேன், அது 2 கிலோ வெங்காயத்துக்கு தான் அது போட முடியும் உங்கள்கிட்ட இருக்க அந்த துருப்பிடித்த வால் அப்படின்னு. கேடையும் இதெல்லாம் இல்லை, கடுமையான சொல், உண்மையான சொல். இது வந்து இதயத்திலிருந்து வருகிற கோபம். இது வந்து இந்த கோபம் வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்த சிந்தனை ஓட்டம். இப்போ போய் நீங்கள் போய் தாவேக்காவுக்கு நீங்கள் ஆதரவு சொல்கிறீங்க, நாளைக்கே வந்து நீங்கள் வந்து தாவேக்கா நீங்கள் எதிர்பார்த்து செய்யலைன்னா தாவேக்கா மேலே குற்றம் சொல்லியிருப்பீங்க. நேற்று அறிக்கை கொடுக்குறீங்களே, என்ன உங்களுக்கு தகுதி இருக்குது அந்த அறிக்கை கொடுப்பதற்கு? 2006 திமுக அதிமுக கூட்டணி போனது தவறு. நான் கருப்பு சட்டை கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, கூட்டணி போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நிர்பந்தித்தார்கள்னு சொல்கிறது இப்போ வந்து திமுக என்ன நிர்பந்திச்சதுன்னா உதயசூரியன் சின்னத்தன்னைக்கு சொன்னாங்க அப்படின்னு வந்து குழந்தைத்தனமாக பேசுறதுதான் சொல்லக்கூடாது. நீ ஒரு தலைவன். அப்பொழுதும் கட்சிக்காரெலாம் சொன்னாங்க, தலைவர்லாம் சொன்னாங்க, என்னை நிர்பந்திச்சாங்க, அதிமுக கூட்டணிக்கு போக சொன்னாங்க, அதால் நான் போனான்றதெல்லாம் அந்த தலைவனுக்கான தகுதி நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. அதே போல் 2017 நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூண்டி விடக்கூடாது என்பதற்காக நான் திமுகவுடன் கூட்டணி வைத்தது தவறுன்னு சொல்கிறீங்க. அப்படி என்று சொன்னால் 1998 அதிமுக பாஜகவுடன் கூட்டணி நீங்கள் வைத்தீர்கள் என்பது குற்றச்சாட்டு. 2வது, அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய போது திமுக பாஜக கூட்டணியில் மதிமுக அங்கே வைத்தது.
எனவே ஏற்கனவே நீங்கள் வந்து 98 99 அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்துட்டு கடைசி காலகட்டத்தில் 2 இடத்துல நீங்கள் கூட்டணி வைத்தது தவறுன்னு சொல்லி நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கீங்களா, கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கீங்க நீங்கள் செய்தது தவறு. எனவே நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் என்ற தகுதியில் நீடிப்பதற்கு தகுதி இழந்திருக்கிறீர்கள். எனவே தார்மீக அடிப்படையில் நீங்கள் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து விலகிவிட்டு வேற யாராவது ஜனநாயகபூர்வமாகவும் பையன் தகுதியானவங்க கிடையாது. தகுதியானவர்கள் இருக்காங்களான்னு தேடி பார்த்து அந்த தகுதியான யாராவதற்கு அந்த இடத்துல நீங்கள் பொதுச் செயலாளராக விட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் அந்த கட்சியில் 32 ஆண்டு காலம் ரத்தையும் சதையுமாக நான் இணைந்து பணியாற்றியவன், 32 வழக்குகள் 5 முறை சிறைச்சாலை என்று கடந்து வந்தவன் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த தகுதி இழந்து விட்டீர்கள். பொதுச் செயலாளர் பொறுப்பை வேற யாருன்னா கொடுத்துட்டு ஓய்வெடுங்க. அதுதான் உங்களோட கடைசி காலத்துக்கு சிறந்ததாக இருக்கும். மல்லை சத்யா ஒரு துரோகி அப்படின்னு எந்த இடத்துல சார் ட்ரிகர் ஆச்சு அவருக்கு? மாற்றம் 35 ஆண்டுகளும் ரத்தமும் சதையுமா இருந்திருக்கீங்க. எந்த இடத்துல? ஒருவேளை அவரோட மகனை வந்து கட்சியோட தலைமை பண்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அந்த ஒரு காரணமா, இல்லை வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணமா? இல்லை, அந்த கட்சியுடைய தொண்டர்கள் என்னை வந்து வைகோக்கு அடுத்த இடத்தில் வைத்து உயிராக நேசித்தார்கள். அவருடைய இன்பத் துன்பங்களில் பங்கேற்றிருக்கின்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் நடத்தி வைத்த தோழருடைய திருமணங்கள், இன்னைக்கு அந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்து நீ பெரிய ஆள்களாக இருக்காங்க. நான் கலந்து கொண்ட இறப்பு, நீங்கள் வைகோக்கு அடுத்து நிறைய சுடுகாடுகளுக்கு சென்று மலர் வளை வைத்தவன் மல்லை சத்யா. அப்போ அந்த சத்யா வந்து அந்த கட்சி தொண்டர்கள் நாம் போனால் ஆர்ப்பரிப்பது, கைத்தட்டுவது, விசில் அடிப்பது, நாம் பேசுகின்ற போது என் கூட வந்து புகைப்படம் எடுப்பது, இதெல்லாம் துரைக்கு ரசிக்க தெரியல. வைகோ ரசித்து கொண்டு வந்தார், ஆனால் துரைக்கு அதை ரசிக்க தெரியல. எனவேதான் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சகோதரர் மார்கோனின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் வந்து ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து அவர் தாயத்துக்குள்ளே வர்றார், நான் வெளியே நிற்கிறேன், என்கிட்ட கை கொடுத்துட்டு பேசிட்டு ஒரு சில நிமிடங்களும் அவர் போயிட்டார். ஆனால் மறுநாள் அவர் தொலைபேசியில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி மல்லை சத்யாவுக்கு கை கொடுக்கலாம், நீங்கள் எப்படி நான் கட்சியோட துணை போய் செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னா இந்த திட்டங்களை நீண்ட நாட்களாக துரையும் வைகோடைய ஆலோசனையும் பேரில் அவரை சார்ந்த கொஞ்சம் பேர் செஞ்சுட்டு வந்தாங்க. எனவே மல்லை சத்யா அந்த கட்சியில் நீடிக்கின்ற வரையிலும் அவருக்கு அந்த ஸ்பேஸ் வராது. துரையா மல்லை சத்யானா மல்லை சத்யா தான் அந்த தொண்டன் தூக்கி வச்சுப்பான். துரை வைகோவுடைய மகன் என்பதை தவிர்த்து வேற எந்த தகுதியும் அவருக்கு கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. வைகோ என்ற அந்த 2 எழுத்து மந்திரம் அவருடைய மகன் என்பதற்காகத்தான் அவருக்கு அந்த முக்கியத்துவம். அதை தவிர்த்து வேற எந்த தகுதியும் அவர் வந்து ஒரு கார்பரேட், ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர். எனவே அவர் வந்து மதிமுக தகுதியை ஏற்பார்ன்றதெல்லாம் கற்பனையான ஒன்று. நான் சொன்ன குற்றச்சாட்டுலாம் இப்போ நிரூபித்துக் கொண்டு வருகிறது. மதிமுக ஒட்டுமொத்தமாக கலைந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அதற்கு முழு முதற் காரணம் வைகோவுடைய மீண்டும் தவறான முடிவு. துரையுடைய அரசியல் வருகை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். வைகோவே துவங்கி வைகோவே முறிவுரை எழுதி கொண்டிருக்கிறார். அதற்கு மகன் வந்து இப்போது அந்த இயக்குனர் என்ற நிலையில் அவர் செய்துகிட்டு இருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே சார், துரை வைகோவோட இந்த எம்பியாக இருக்கிற சீட் இருக்குல்ல, அது திமுகவோட இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து டிவிகேக்கு தான் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? அதான், அவங்க எப்போதுமே நம்பகத்தகுந்தவர்களாக என்றைக்கும் இருந்ததில்லை. அவங்க வந்து அந்த தொகுதி வந்து இவங்களுக்கு கிடைக்காதுன்ற நிலைமையில் தான் இருந்தது. வேற எந்த தொகுதியாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் சொல்கிறாரு. அது காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. ஏறக்குறைய இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி திருச்சி. அண்ணன் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில் ஏன் எளிதாக வெற்றி பெற முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த தொகுதியில் 4 அமைச்சர்கள் இருக்காங்க. அண்ணன் நேரு அவர்கள் அமைச்சர், அன்பிஸ் மகேஷ் பொய்யாமொழி, ரகுபதி, மெய்யநாதன், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒருத்தர் எம்எல்ஏ, அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர் அப்துல்லா இருக்கிறாங்க. ஒரு வலுவான கட்டமைப்பு, மேயர்லாம் அவங்க இருக்காங்க. அதால் உள்ளாட்சியெல்லாம் இருக்குதால ஈஸியாக எளிதாக வெற்றி பெற முடியும் எங்கிட்டு வருகின்ற போது தான் அந்த தொகுதியை அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அப்போது இந்த தொகுதி போய் கேட்கும்போது காங்கிரஸ் சொல்கிறாங்க, எவ்வளோ தொகுதி இருக்குது அதை போய் வாங்கிக்கோங்க, நாங்கள் அதிகம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி நீங்கள் ஏன் கேட்குறீங்க, முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிடைக்காதுன்ற பட்சத்தில் வைகோவும் ஒற்றைக்கால நிற்கிறார். இந்த தொகுதி துரைக்கு இல்லைன்னா நாங்கள் எலெக்ஷன் நிற்க மாட்டோம் அப்படின்றார். ஏன்னா அது ஏற்கனவே கூட ராஜ்யசபா எம்பி வைகோ கொடுத்த ராஜ்யசபா உறுப்பினர் தொகுதி வந்து திமுக வந்து மதிமுக கொடுக்குது. வைகோ வந்து அப்போ சிறைக்கு போக போகிறாரு அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகுது. அப்போ அடுத்து யாருன்னு அங்கே கொஸ்டின் எழுகின்ற போது வைகோ ஓங்கி சொன்னார், இந்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை வைகோவுக்கு தான் கொடுத்தாங்க, மதிமுகவுக்கு இல்லைன்னு பிரித்து பார்த்த தலைவன். இப்படியாப்பட்ட ஒரு கட்சி தலைவன் பாரு, இப்படிதான் ஒரு தலைவர் இருந்திருக்காங்க. அப்போ தன் மகனுக்காக அந்த தொகுதி கேட்கிறாரு.
இப்போ வேற வழி இல்லை, வைகோ நம்ம நம்பி வந்துட்டாரு, அவரை மனம் போடாம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி கூட்டம் வந்து மும்பையில் நடைபெற்ற போது அண்ணன் தலைவர் முதலமைச்சர் மும்பை போய் கூட்டம் முடிஞ்சு ராகுல் காந்தியை தனியாக சந்திச்சு பேசுறார். அவரும் நிலைமை எடுத்து சொல்றார், கட்சி நம்பி வந்த ஒரு அண்ணா மாற்று கட்சியிலிருந்து வந்தவர், அவர் நாங்கள் அங்கீகரித்து வச்சிருக்கணும், இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வெற்றி பெற்றவர், மீண்டும் நின்னால் வெற்றி பெறுவார், எனவே ஏன் அந்த தொகுதிக்கு வேற ஏதாவது தொகுதி கேளும்போது இல்லை அதுதான் வேணும் போது வேற வழி இல்லாமல் அந்த தொகுதியை வந்து சம்மதிக்கிறார் ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து கொடுப்பதற்கு. அப்போ இந்த தொகுதியை பெற்றுக்கொண்டு வந்து மறுநாள் அறிவாலயத்தில் நாங்கள் சந்திக்கின்ற போது தலைவர் முதலமைச்சரான தலைவர் தளபதி அவர் சொல்றாரு, ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த தொகுதியை நம்ம வாங்கியிருக்கிறோம், காங்கிரஸ் கொடுக்கவே முடியான்ட்டாங்க, நான் ரொம்ப என் லைஃப்பில் நான் அப்படி எந்த இதுக்கும் நான் கெஞ்சியவன் கிடையாது, துரைக்காக நான் கெஞ்சி இருக்கிறேன், மதிமுகவுக்கு வைக்க அண்ணனுக்காக நான் கெஞ்சி இருக்கிறேன், இந்த தொகுதியை நான் பெற்றுக் கொடுத்தேன், நம்ம வெற்றி பெறலன்னு அப்படின்னாரு. அப்போ ஒரு வெற்றி பெறுவதற்கு திமுக கடுமையான பொருள் செலவு பண்ணுறாங்க. இப்போ சொல்கிறார்ல பெரிய சத்தியவான் வாரிசு மாதிரி, ஹரிச்சந்திரனுடைய வாரிசு மாதிரி இப்போ அவர் துரை சொல்கிறார்ல வாக்காளர் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ எம்பி தேர்தலில் நீங்கள் ஏன் சார் பணம் கொடுத்தீங்க? எம்பி தேர்தலில் நீங்கள் ஏன் வாக்காளர் பணம் கொடுத்தீங்க? அப்போது வாக்காளர் பணம் கொடுத்து நீங்கள் வெற்றி பெறலாம், இப்போ திமுக கொடுத்துச்சு, அப்போ திமுக தானே அந்த பணத்தை கொடுத்தது. அப்போது நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு பின்னால் அந்த வார்த்தையை பேசணும், நீங்கள் வேட்பாளர் நிறுத்தும் போது நீங்கள் சொல்லியிருக்கணும் வாக்காளர் பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன அப்படின்னு தெரியும். திமுக கூட்டணி இல்லாமல் வைக்க துரை வந்து அங்கே ஜெயிச்சிட முடியுமானா துரை யாரு கேள்வி எழுதலாம். மதிமுக அங்கே வலுவா இருக்கானா? இல்லை, சில ஆயிரம் ஓட்டு வாங்கியிருக்கலாம், அவ்வளோதான். மதிமுக பலமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்ட கோயில்பட்டியிலே மக்கள் கூட்டணியில் 25,000 வாக்கள் தான் அவங்க பெற்றாங்க. நாங்கள் பலமாக இருக்கிறோன்னு நாங்கள் சொல்லப்படுது, இந்த திருப்பூர் தொகுதியில் நான் 25,000 வாக்குகள் வாங்குறோம் மக்களால் கூட்டணியில். அப்போ இதுதான் நம்முடைய நிலைமை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பீங்க? அப்போ திமுக உங்களை வெற்றி பெற வைத்திருக்கிறது. திமுகவுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு பதிலாக தாவேக்காவுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த தலைமை ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி துரையும் அவங்க அப்பா வைகோவும் இன்னைக்கு வந்து கொள்கை பொறுப்பு செயலாளர் மாதிரி மாறிட்டாங்க. எனவே இந்த நிலைமையில தான் அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும், அது அவங்களுடைய விருப்பம், போயிட்டு போனார். அதனால திமுக வந்து நீங்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டு வரக்கூடாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எங்களை நிர்பந்திச்சாங்க, குழந்தைத்தனமாக பேசுறீங்க. நீங்கள் ஒரு அரசியல் தலைவர். ஏன் நடிகர் திலகம் நம்முடைய நடிகர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சொன்னார்ல, அவங்க சின்னது நிற்க சொன்னாங்க, எங்களால் நிற்க முடியாது, நாங்கள் வெளியே வந்துட்டோம்னு சொன்னாங்கல்ல. குறைந்த தொகுதி எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்களாம் ஏற்றுக்க முடியாது, மார்க்சிஸ்ட் போராடி அந்த 5 தொகுதி பெற்றாங்கல்ல, எங்களுக்கு உடைய சக்திக்கு ஏற்ப எங்களுக்கு தொகுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கடைசிவிலும் போராடி 8 தொகுதி விசிகா பெற்றது இல்லை. நீங்கள் ஏன் போராடலை? நீங்கள் தானே முதல் கையெழுத்து போட்டு வந்தீங்க. முதல் கையெழுத்து போட்டு வந்து அவங்களை நீங்கள் வந்து பழி தீர்ப்பதாக நினைக்கிறீங்க. யாரை? கம்யூனிஸ்டையும் விசிகேவையும் நாங்கள் பற்றியா கையெழுத்து போட்டு வந்தோம், நீங்களும் போய் குறைச்சி தொகுதி கையெழுத்து போட்டு வாங்கன்னு அவர் ஒரு அது உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த உளவியல் புரிந்து கொண்டு இவர் நயவஞ்சகர் என்பது புரிந்து கொண்டு அவங்களோட ஸ்டாண்டில் கரெக்டாக நின்று அவங்க வேண்டிய தொகுதி பெற்று வந்தாங்க. இப்போ போய் நீங்கள் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கிளைகளே இல்லாத விசிகாவுக்கு 8 தொகுதியை கொடுத்தாங்க, இல்லாத கட்சிக்கு 10 தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நீங்கள் குறை சொல்றீங்க. அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழித்த குற்றவாளி நீங்கள் தான் என்பது தேமுக தொண்டர்களுக்கு தெரியும். புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களை நீங்கள் ஏமாற்றி பேசி, அவர் மட்டும் அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்தால் எதிர்கட்சி தலைவர் ஆரோக்கியமாக இருந்திருப்பார். அவர் வைப்பு தொகையை இழக்கிற அளவுக்கு நீங்கள் பகத்தீர்த்தீர்கள். எனவே தான் அவர் மனவேதனையில் வந்து அவருடைய கடைசி காலம் அமைந்தது என்பதும் குற்றச்சாட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து தப்பிச்சு போயிட்டு வர முடியாது சார். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, கூட்டணி வேறு ஆதரவு வேறு. இதில் வந்து வைக்க வந்து தெள்ள தெளிவாக இருக்கார், நாங்கள் கூட்டணி வைக்கல, எங்களோட ஆதரவு. இது என்ன சார் ஒரு இது? இல்லை, கூட்டணி தான் முதல்ல என்னன்னா இவங்ககிட்ட சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் தானே இவங்க போய் அவங்க அந்த கூட்டணி உள்ளே போய் இவங்க ஆதரவு தெரிவிச்சலாம். இப்போ அதுதான் அவங்களுக்கு வைத்தறிச்சல். காங்கிரஸ் மந்திரி ஆயிட்டாங்க, விசிகா மந்திரி ஆயிடுச்சு, ஐவிஎம்எல் மந்திரி ஆயிட்டாங்க, நம்மளால் ஆக முடியல அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன், மதிமுக ஒருவேளை அங்கே தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் ஒருபோதும் அந்த தோழர்களை அவர் மந்திரியாக்கி பார்த்துருக்க மாட்டார். ஆதரவு தெரிவிச்சிருப்பார். 2 எம்எல்ஏக்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, நான் அமைச்சர்கள் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார், அவ்வளோதான். அவரோட எண்ணம் எங்களுக்கு தெரியும். இன்னொரு அதிகார மையம் மதிமுக வந்துடக்கூடாதுன்னு நினைப்பார். எனவே தான் மதிமுகவுக்கு திருச்சியில் ஒரு சட்டமன்ற தொகுதி பெற்று கொடுத்திருந்தாருன்னா துரையை மீறி இன்னொரு அதிகார மையம் வந்துடும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே செயல்படுவாங்க, ஒரு பவர் சென்டர்.
அது வந்துவிடக்கூடாது என்ற தொலைநோக்கு பார்வையில் துரையும் வைக்கவும் எப்பொழுதுமே செயல்பட்டு வருவார்கள். எனவே அவங்க வந்து இப்போ ஆதரவு என்ற நிலைமையில் தான் இருக்காங்க. இந்த ஆதரவும் நான் இப்பவும் சொல்கிறேன், தாவேக்காவுக்கு இவர்கள் எப்பொழுதுமே இவங்க வந்து பிரச்சனையாக தான் இருப்பாங்க. இப்போ நேற்று பேசுகிற கூட்டத்தில் நீங்கள் தாவேக்கா முதலமைச்சர் சந்தித்து நீங்கள் குறையில சொல்லக்கூடாது, நீங்கள் ஊடகத்தை சந்திக்கிறீங்க, நீங்கள் பொதுவெளியில் பேசுகிறீங்கன்னு ஒரு கட்சியோடைய நிலைப்பாட்டை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கிறது? இந்த தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் ஏன் பொதுவெளியில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறீங்க? இது நீங்கள் பேசக்கூடாதுல்ல. நீங்கள் ஏன் தொலைபேசியில் அழைத்து விசிகா தலைவரையோ அல்லது பொதுமொழி இயக்க தலைவரையோ காங்கிரஸ் தலைவர் நீங்கள் அழைத்து தொலைபேசியில் பேசக்கூடாது. நீங்கள் பொதுவெளியில் பேசலாம், அவங்களோட கட்சி நடவடிக்கை நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் உங்களுடைய நடவடிக்கை அவங்க விமர்சிக்கக்கூடாதா? கேட்குறாருல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது சப்த நாடுகளும் அடங்கி இருந்தீங்களேன்ட்டு. அவங்க எல்லாம் போராட்டம் நடத்தியிருந்தாங்க, அவங்களுடைய குறையில் சுட்டி காட்டி தான் வந்தாங்க. தொடர்ச்சியாக விசிக்க போராட்டம் நடத்தது, பொது உரிமை இயக்கம் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி வந்தது. மதிமுக வைகோவும் தான் நவதுவாரங்களையும் அடைத்து கொண்டு அவரை ஒத்துக்கிறார்ல, நான் ஆட்சியை விமர்சித்தது இல்லை, காரணம் கூட்டணின்னு. தவறே நடந்திருந்தால் நீங்கள் வந்து விமர்சிக்கலைன்னா நீங்கள் வந்து அரசியல் கட்சி நடத்தலை, ஆதாயம் தேடி அலைகிறீர்கள் என்பதுதான் அதில் பொருளாக இருக்கிறது. எனவே இன்னைக்கு வந்து ஒரு கட்சிக்கு ஆலோசனை சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுதியானவரா நீங்கள் என்பது அவர் வந்து பரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துல தான் வைகோ இருக்கிறார். அந்திம காலங்கள் இவ்வளவு மோசமாக உங்களுக்கு இருக்கிறது, பொது சமூகம் உங்களை நான் சொல்வதற்கே அவ்வளவு கூச்சப்படுகின்ற விதத்தில் உங்களை பற்றி அவதூறு எழுதி கொண்டு வராங்க. ஒரு பின்னூட்டம் வருதுன்னா ஒரு 1000 பேர் ஒரு 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 கார்டு வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப்ல வருதுன்னா அதில் வந்து ஒரு 990 கமெண்ட்ஸ் கருத்துக்கள் உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. 10 பேர் ஆதரவாக இருக்காங்கன்னா இதுதான் நம்முடைய பொது சமூகத்துடைய எண்ண ஓட்டம் உங்கள் மீது. மதிமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பது இதன் மூலமாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் உண்மை. இல்லை சார், இப்போ இந்த 2 பேர் தான் இந்த கட்சியில் வந்து டிசிஷன் மேக்கரா? 2 பேரை தவிர வேறு யாருமே இல்லை. தொண்டர்களும் மனநிலைமை எப்படி இருக்கு? தொண்டர்கள்லாம் ஏற்கனவே மல்லி சத்யாவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்ம எல்லாம் எங்க இருப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. பல பேர் என் கூட வந்தாங்க, கொஞ்சம் பேர் இனி அரசியல் வேணாம்னு அமைதியாயிட்டாங்க, கொஞ்சம் பேர் சரி அவங்க கூட வந்து அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. விரைவில் சில மாற்றங்கள் உருவாகும். கொஞ்சம் பேர் எங்கள் கூட வந்துடுவாங்க, மதிமுகலேருந்து விலகி எங்கள் கூட வருவாங்க. கொஞ்சம் பேர் திராவிட இயக்கத்தில் பயணிப்பாங்க, கொஞ்சம் பேர் இனி அரசியலவே ஆனான்னு போயிடுவாங்க. மதிமுக என்ற ஒரு இயக்கம் அவர் காலத்திலேயே முடிவுரை எழுதி வணக்கம் போட்டுருவார் காடை. திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன சார் முக்கியமான காரணம்? நாங்கள் வந்து திராவிட இயக்கத்தின் வழி வந்தவர்கள். அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் தான் 1890ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சபையை கட்டி எழுப்பினார். அவருக்கு முன்னால் அந்த இயக்கம் தொடர்ச்சியாக பயணிக்க முடியாமல் போன காலகட்டத்தில் டாக்டர் நடேசனார் அவர்கள் இங்கே நடந்த பிரச்சனைகளில் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம், இந்த பிரச்சனைகளில் தான் திராவிடம் இந்த மண்ணுக்கு தேவை, ஏன்னா இது திராவிட மண் என்கின்ற காரணத்தினால் இந்த மண்ணுக்கான அடையாளமாக அந்த அரசியல் கட்சியை உருவாக்குறாங்க. அப்போ 1890-91 வந்து திராவிட மகாஜன சபை உருவாக்கப்படுகிறது. 1912ஆம் ஆண்டு திராவிட மாணவர் இல்லம்னு ஒன்று உருவாக்குறார் நடேசனார். அதே இதுதான் அப்படியே தொடர்ந்து 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி நீதி கட்சியை சென்னையில் உருவாக்குறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவங்க நடத்திய அந்த பத்திரிகையின் பேர் தான் ஜஸ்டிஸ் என்பது அந்த பிரான்ஸ் நாட்டில் ரிபப்ளிக்கன் பார்ட்டின்னு தான் அதோட ரிஃப்ளிக்கா தான் இந்த கட்சி, ரேட்டிக்கல் பார்ட்டி. அந்த ரேட்டிக்கல் பார்ட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க தான் ஜஸ்டிஸ்னு பத்திரிகை வச்சுருந்தாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இங்கே வரும். அங்கே பிரபுக்கு அல்லாதவருடைய புகழ் ஓங்குக, பிரபுக்கு அல்லாதவர் அது மறுமை, இங்கே பிராமணர் அல்லாதவர் வாழ்க, இதுதான் முழக்கங்களாக அமைஞ்சது. அப்போது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பின்னால் அந்த கட்சி 1944க்கு முன்பாக 36 வந்து தந்தை பெரியார் பெல்லாரி சிறையில் அடைபட்டிருந்த போது அந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறார். அதற்கு பின்பாக நீதி கட்சி வந்து 1944 நீதி கட்சிக்கு வந்து பெயர் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் 1944 சேலத்தில் வந்து ஏலம் மணக்கும் சேலம் மாநகரில் அண்ணா கொண்டு வந்த தீர்மானத்தின் காரணமாக அண்ணாதுரை தீர்மானம் என்று வடிவமைக்கப்பட்டு வரலாற்று சிறப்புக்குரிய தீர்மானம் நீதி கட்சி திராவிட கழகமாக மாறுகிறது. திராவிட கழகம் எத்தனை நாளுக்கு நாம் மனு பெறுவது? நாம் எப்போது மனு கொடுப்போம், நாம் எப்போ மனுக்கு வாங்குவது என்ற நிலைமைக்கு அதிகாரத்துக்கு வரணும்னா 1949 அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டியெழுப்பார். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1994 மதிமுக உருவாகிறது. அந்த வரிசையில் வந்திருக்கின்ற நாங்கள் அதே சிந்தனை ஓட்டத்தில் தான் திராவிட வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை துவங்குறோம். கூடுதலாக ஒரு செய்தின்னா, இந்த இடைப்பட்ட ஒரு 10-15 ஆண்டுகளில் உருவான கட்சிகள்,
நீங்கள் வந்து நாம் தமிழர் மீண்டும் ஐயா சி.பாதித்தனாருடைய அந்த கட்சி மீண்டும் உருவாக்க நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி அண்ணன் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி, அண்ணன் தினகரன் உருவாக்கிய அம்மா முன்னேற்ற கழகம், இப்படி விஜய் உருவாக்கிய தமிழக வெற்றி கழகம். இப்போ இந்த கட்சிகளில் திராவிடம் இல்லாத ஒரு நிலைமை வருகின்ற போது இதுதான் மதவாத சக்திகள் திராவிடம் இல்லாத தமிழ்நாடு, கழகங்கள் இல்லாத ஆட்சி என்று முழக்கங்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து இந்த கட்சிகளுடைய பெயர்கள்லாம் ஒரு பொருந்தி வருகின்ற போது அந்த திராவிட இயக்கத்தை மீட்டுருவாக்கம் செய்யணும், அந்த லட்சியங்களை நாம் தாங்கி பிடிக்கணுன்றதுக்காக தான் அந்த லட்சியத்தோடு இருக்கின்ற தோழர்கள் ஒன்று கூடல் தான் திராவிட வெற்றி கழகம் பெயர் சொல்லப்பட்டது. நாங்கள் உருவாக்கின நாளே நீதி கட்சி உதயமான 1916 நவம்பர் 20 நீதி கட்சி உதயமான அதே நாளில் தான் நவம்பர் 20 திராவிட வெற்றி கழகத்தை சென்னையில் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். கண்டிப்பாக சார். வைகோ அவர்கள் வந்து நீங்கள் திராவிட வெற்றி கழகம் தொடர்ந்ததுக்கப்புறம் கூட்டு பேசினாரா? அதுக்கப்புறம் இல்லை, நான் அவர் வந்து சரியாக வந்து நான் வந்து ஜூலை மாதம் முதல் வாரத்தில் அவர் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட தொடர்பு கிடையாது. இப்போவும் நான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு நல்ல தலைவனாகவே நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு மோசமான ஒரு சித்தரிக்கப்பட்ட தலைவனாகத்தான் அவர் இருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைச்சால் ஒரு முகத்தில் கூட நான் முழிக்கக்கூடாதுன்னு நான் வரகிறேன். ஏன்னா அவருக்காக என்னுடைய உயிரே நான் தருவது தயாராக இருந்தவன். நீங்கள் வந்து திருப்பதியில் வந்து ராஜபக்ஷ வருகிறான், அவனுக்கு கருப்பு கொடி காட்டணும் அப்படின்றாரு. அந்த கருப்பு கொடி போராட்டத்தில் நேருக்கு நேராக அந்த கொடிமரத்துக்கு முன்பாக திருப்பதியில் போய் கொடிமரத்தை நாங்கள் மறித்து கருப்பு கொடி காட்டி அடி வாங்குகிறோம். ஒரு சாவரின் கண்ட்ரியோட பிரசிடென்ட், அவன் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுடைய தலைவன். அவனுக்கு நீ கருப்பு கொடி காட்டும்போது எங்களை சுடுவது கூட உத்தரவு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் கடந்து நாங்கள் அந்த துன்பங்களை தாங்கி அடிகளை வாங்கி இப்படிலாம் இருந்து எங்களோட உயிரை பணை வைத்து நாங்கள் போராடி இருக்கிறோம். அவருடைய உயிரே 3 முறை பாதுகாத்தவன் நான். இப்படி இருக்கும்போது பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் என்பதை போன்று, தண்ணீரை விட ரத்தத்திற்கு கூடுதல் கனம் என்பதை போன்று, இவ்வளவு உயிராக இவ்வளவு ஒரு உள்ளார்ந்த விருப்பத்தோடு தொடர்ச்சியாக அவரோட பயணம், எல்லாரும் விலகி சென்ற போது கூட அவரை நம்ம கூட இருக்கணும், அவருக்கு ஆறுதலாக இருக்கணும் இருந்த என் மீது இவ்வளோ பெரிய பழியை நீங்கள் தூக்கி போட்டீங்களே. எந்த காரணத்தினால இந்த வார்த்தை சொல்றது? மகனுக்காகத்தான். அது என்னன்னா, நீங்கள் நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புகைப்படம் இருக்கும். ஒரு 2 ஆண்டுகள் முன்பால் வந்து ஈழத்தமிழ் வந்து லண்டனில் வந்து 108 ஏக்கரில் உலகத்தமிழ் வரலாற்று வளாகம் சொல்லிட்டு ஒரு வளாகத்தை கட்டி அங்கே திருவள்ளுவர் சிலை திருவிழாக போகிறேன். அங்கே நான் கருப்பு துணி போட்டு தான் போயிருவேன். அதே மாதிரி பிரிட்டானிய பாராளுமன்றத்தில் சிறப்பு அவையில் பேசுவதற்கான வாய்ப்பு 24 நாடுகளிலிருந்து பிரதிநிதி வந்தாங்க. அதில் நான் ஒருத்தன் பேசுவேன். அங்கே பேசுகின்ற போதும் வைகோவை பிரதிபலிக்கும்பாக தான் கருப்பு துண்டு போட்டு நாங்கள் பேசுவேன். இப்போ ஈழத்தமிழர்கள் இவரை நேசிக்கிறாங்க. ஈழத்தமிழருக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும், இவனை நம்பிடக்கூடாது. ஏன்னா தன்னை விட்டு இவர் போயிட போகிறான் அப்படின்றதுக்காக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும். எப்படி தலைவர் பிரபாகரனுக்கு வந்து மாத்தையா துரோகம் செய்தாரோ அதுபோல் எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார்னா ஈழத்தமிழை என்னை நிராகரிப்பார்னு நினைச்சார். மல்லை சத்யா வந்து ஒரு போராளி என்பது, அவன் எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தியவன், கடந்த காலத்தில் எப்படிலாம் தங்களுக்கு ஆதரவாக இருந்தவன் என்பது ஈழத்தமிழ் உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் எப்போது நீங்கள் என் மீது இந்த அபாண்டமான துரோகப்பழி சுமத்தினீர்களோ அதற்கு பின்பால் தான் ஜெனிவாவில் போய் ஈழத்தமிழர்களுக்காக மனித உரிமை ஆணையத்தில் நான் போய் பேசிட்டு வந்தேன். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய குற்றச்சாட்டு பொய்யாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை ஏற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மல்லை சத்யா அந்த நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாத்தையா வந்து புலிகள் அவர்கள் கொலை செய்தாங்க. வைகோவுடைய எண்ணங்கள் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை மல்லை சத்யாவை துரோகப்பழி சுமத்துகின்ற போது மாத்தையாவுக்கு நேர்ந்த நிலைமை நடக்கட்டும்னு ஒருவேளை அவர் நினைச்சிருந்தார்னா நான் இன்னைக்கு உயிரோடு உங்க கூட பேசியிருக்க முடியாதுல்ல. இந்த உளவியலை மறுக்க முடியாது. அடுத்ததாக அவர் சொன்ன செய்தி 3ஆவது நாள் அவர் வந்து ஏர்போர்ட்ல பேசுகின்ற போது சொன்னாரு, நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதையெல்லாம் சொல்றேன், அப்படி செய்தேன் அப்படின்றாரு. என்னன்னா, என்னை வந்து ஒரு சமூக வலயத்துக்குள்ளே என்ன அடைக்கணும்னு நினைக்கிறார். என்னை ஒரு சாதி அடையாளத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறார். அப்போ வெகுஜன மக்கள், அந்த பொது சமூகம் எங்கிட்ட இருந்து விலகணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் அவர் சொன்னதற்கு பின்னால் தான் அந்த பொது சமூகம் என்னை கெட்டியாக பிடித்து கொண்டது. என்னை இன்னைக்கு வந்து ஒரு திராவிட இயக்கத்திற்கான ஒரு முகவரியை தோழர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, கட்சி கடந்து ஜாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்னா, வைகோ எல்லாவற்றிலும் தோற்றிருக்கிறார், மீண்டும் தோற்பார். எங்களை அவர் வீழ்த்துன்னு நினைச்சார், முடியாது. நாங்கள் இழப்பதில் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. நாங்கள்
திராவிட வெற்றி கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துட்டு இன்னைக்கு நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கொடியை உருவாக்கிட்டோம், கட்சி பெயர் வச்சுட்டு நாங்களும் சமூகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வைகோ சொன்னார் நீக்கப்பட்ட போது ஒரு இண்டிகேஷன் கொடுத்தார். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல பேசினார். அந்த PS வீரப்பா வில்லன் நடிகர் சிரிப்பார். அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைச்சிட்டு ஒரு சிரிப்பார். ஏன்னா அவர் நிறைய சினிமா பார்ப்பார். அடிக்கடி அந்த கதாபாத்திரம் அவருக்குள்ள வந்துடும். ஏதாவது ஒரு கதாபாத்திரம் நினைச்சிட்டாருன்னா அது உள்ள வந்துடும். அந்த கதாபாத்திரமா மாறி தான் பேசுவார் வைகோ. அதால் தான் சொன்ன ஒரு சிறந்த நடிகராக இருக்க வேண்டிய ஒரு அரசியல்வாத வாய்ட்டார். உண்மையில் உண்மை தோழர், நான் வந்து போய் சொல்லலை. அவர் மட்டும் சினிமாவில் போயிருந்தாருன்னா பெரிய நடிகராக வந்திருப்பார். அப்போ அவர் அங்கே வந்து சொல்றாரு, கோயம்புத்தூர்ல சொல்றாரு, நான் அந்த PS வீரப்பா மாதிரி சிரிச்சிட்டு சொல்றாரு, நான் சிங்கம் புலி கரடியெல்லாம் பார்த்தவன் ஊதிடுவேன் அப்படின்னாரு. உங்க முன்னாலேயே நாங்கள் வந்து திராவிட வெற்றி கழகத்தை இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பார். அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் வந்து நாங்கள் மக்கள் நல கூட்டணி வைக்கும்போது கேப்டனோட சிறந்த படங்கள்லாம் வாங்கி அந்த போகிறதுக்கு முன்னே அவரை பற்றி பேசுவதற்கு இந்த படங்கள்லாம் வாங்கி பார்ப்பார். இப்போ விஜய் படத்தை ஒரு பார்த்துட்டு இருப்பார். நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு திரைப்படத்தில் 4 சகோதரர்கள் ஒன்றிணைந்து நல்ல படம், அது மணிரத்னத்தோட இயக்கம் நினைக்கிறேன், வேற ஒரு படம். அந்த படத்தில் வந்து அவர் இருப்பாங்க இல்லை 4 தோழர் ஒன்றிணைந்து அவங்க முதலமைச்சர் ஆகிற அந்த சூழல் வரும். அது வைகோவை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆயுத எழுத்து கரெக்டுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அதை சொல்லியிருக்கிறேன். அப்படியா, நம்ம செய்தியில் அது வருதா அப்படின்னாரு. அப்போது நான் அந்த படத்தை பார்த்துட்டு விஜய் குறித்து நம்ம போய் பேசிட்டு வந்துருக்குறோம். விஜய்க்கு கில்லின்னு ஒரு படம் எடுத்தாங்க, மகாலத்தில் தான் எடுத்தாங்க. இங்கே ஷெட் போடுவதற்கு எல்லாத்தையும் நான் தான் உதவியாக இருந்தேன். என் சகோதரர் மாறன் தான் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். அந்த வெள்ளி பாத்திரத்தை தூக்கிட்டு போகிறதெல்லாம் அவர் தான் நடிச்சிருப்பார். நம்ம தோழர் தான் அந்த காலகட்டத்தில் அந்த திரைப்படத்துக்கான எல்லா விதைகளும் செய்தவங்க. அப்போ கூட நான் அந்த சொல்லுவேன் வைகோட்டு, இது மாதிரி விஜய் வந்திருக்கிறாரு, இங்கே படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் இப்போ செய்திலாம் அப்போ சொல்லின காலங்கள் உண்டு. அப்போல்லாம் விஜய் பற்றி பொருட்படுத்துவதில்லை. அவர் கட்சி ஆரம்பித்த போதே பொருட்படுத்தலை. விஜய் வந்து கரூருக்கு போய் திரும்பி ஓடி வந்தார் அப்படின்னு சொன்ன வைகோ, அன்னைக்கு போல நான் சார்ஜ் பண்ணேன், இப்போ போறாரு, வரவேற்கிற நிலைமைக்கு அவர் மாறி இருக்கிறாருன்னா. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார் அவர், வைகோ அவர்கள் தான், நான் இந்திய அரசியலேயே விஜய் அவர்களை ஒரு சிறந்த தலைவராக நான் பார்க்கிறேன். இந்திய அரசு இல்லை, உலக அளவில் அவர் வந்து ஒபாமாவுக்கு நிகராக அவர் எட்டு வந்து நிற்க வச்சுட்டார். ஒபாமாவை விட கடந்தவர்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணாவுக்கு அடுத்த அதை விட புகழுக்குரியவராக விஜய் பார்க்கிறாரு. அது வந்து அதான் சந்தர்ப்பவாதன்றது. அவர் வந்து ஒரு தன்னை எந்த நிலைமைக்கு ஏற்றாற் போல் தகவமைத்துக் கொள்வார். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் காலத்துக்கு ஏற்றாமல் தன்னை மாற்றிப்பார். ஆனால் மேடையில் வந்து பேசும்போது தான் வேற மாதிரி பேசுவார். அதுக்கு அந்த தலைவனுக்கு இந்த தலைவனுக்கு சம்மந்தமே கிடையாது. சார், அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. தாவேகாவோட இப்போ இருக்கிற ஒரு அரசியல் இது எப்படி இருக்கு? சட்டம் மற்றும் ஒழுங்கு மற்றும் நிர்வாகத்தில் வேணா இவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். கரெக்டாக 9 மணிக்கு வராங்க, 5 மணிக்கு 6 மணிக்கு கிளம்பிடுறாங்க, விஜய் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் சட்ட ஒழுங்குல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலைகளும் மற்றும் இந்த கஸ்டோடியல் டெத்தும் போய்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் செய்திகள் வந்து நம்ம வந்து செய்தித்தாள்களையும் சரி ஊடகத்திலையும் சரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து நிறைய வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் அது வந்து குறைந்தபாடும் கிடையாது. அதுக்குண்டான கடுமையான சட்டங்களும் வந்து இன்னைக்கு வந்து சரியில்லாமல் இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சார்? இல்லை, முதலமைச்சர் விஜய் அவர் வந்து அரசியலில் இப்போ தான் வந்தவர். ஆனால் திரைப்படத்தில் அவர் கோல் வச்சிருக்கிறார், ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்திருக்கிறாரு. எனவே அவர் வந்து இந்த நிர்வாக ரீதியாக அவர் இன்னும் பழகுவதற்கு கால அவகாசம் தேவை. ஆனால் முடிந்தவரை அவங்க முயற்சி செய்கிறாங்க. சில அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கிறது. அவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அவங்க வெளியிலே வர்றதில்லை. இந்த கடல் அலை வந்து அந்த கடல்ல வந்து வெளியிலேயே வர்றதில்லைன்னா வேலையை செய்யறது இல்லையா? இல்லை, அவங்களோட நடவடிக்கைகள் வந்து வெளியே தெரியாது. ஆனால் நடவடிக்கைகள் நடந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்காங்க. இப்போ கடல் மையப்பகுதியில் அமைதியாக இருக்கும், கரையில் தான் அந்த அலை ஓடிட்டு இருக்கும். அதுபோல் சில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் வந்து ரீல்ஸ் போடுவதும் இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையோடு இருப்பதும் தான் அந்த கட்சிக்கான அவப்பெயராக இருக்குது. ஹீரோயிசமாக காமிக்கணும். ஆமாம், அது காட்டணும்னு நினைக்கிறாங்க. ரீல்ஸாகவே இன்னும் ஓடிட்டு இருக்குது. அது மாற்றப்படணும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. அதே போல தான் சபரிவர்மன் இப்போ வந்து நீதிமன்ற காவலிலிருந்து சிறைச்சாலையிலேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார், மாற்றுத்திறனாளி. அதில் நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து சாத்தான்குளத்தில் தந்தை மகன் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை போல இந்த படுகொலை நடந்திருக்குது. இவங்க உடனடியாக கைது செய்திருக்காங்க.
ஆனால் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஃபெலிக்ஸ் ஜெயராஜில் 2 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டதோ அதுபோல இந்த சபரிவர்மனுடைய படுகொலைக்கும் உரியவர்கள் தண்டிக்கப்படணும். அதில் மாற்றம் இல்லை. பொது சமூகம் விடாது. அஜித்குமார்னு ஆகாஷ்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. ஆமாம், தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டு தான் இருக்குது. அதில் நீங்கள் வந்து அது சட்ட ஒழுங்கோட நிலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து இன்னும் தமிழ்நாட்டுடைய காவல்துறையை நம்ம குறைச்சி போட முடியாது. ஸ்காட்லாண்டுக்கு யாருக்கு நிகரான காவல்துறை, புலனாய்வதில் சிறந்த காவல்துறை நம்முடைய தமிழ்நாட்டுடைய காவல்துறை. அந்த காவல்துறையை சரியாக முதலமைச்சர் பயன்படுத்தணும். சரியான தலைவர், சரியான அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள இனம் கண்டு அவர்களை சரியாக பயன்படுத்தினா வருமுன் காப்பதற்கான வாய்ப்புகள் அமையலாம். எனவே இவங்களுக்கான கால அவகாசம் தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொடர்ச்சியான இது போன்ற பிரச்சனை வருவதும் தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ வந்து பழனியில் வந்து 100 கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து வெறும் 2 கோடி ரூபாய்க்கு தாரை வார்த்திருக்கிறாங்க என்பதெல்லாம் பெரிய விவாத பொருளாக தமிழ்நாட்டில் கொந்தளிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது இதெல்லாம் தடுத்து மறுப்பு செய்தி கொடுத்துட்டாரு சார். அது யாரு? அந்த அமைச்சர் இல்லை, அமைச்சர் சொல்லிட்டு போயிடல. அமைச்சர் வந்து தன்னை பாதுகாத்துன்னு நினச்சிப்பாரு, தன்னுடைய துறையை பாதுகாத்துன்னு நினச்சிப்பாரு. ஆனால் இது வந்து பொது சமூகத்தில் விவாதிக்கப்படுது இல்லை. 3ஆம் தேதி நீங்கள் 2ஆம் தேதி கடிதம் அனுப்புகிறாங்க, இது பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3ஆம் தேதி சம்மந்தப்பட்ட ஒரு ரிஜிஸ்டாரை வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்க. வேற ஒரு கொடைக்கானலேருந்து ஒருத்தருக்கு தவிர்ப்பிச்சு வந்து உடனடியாக அது பதிவு போடுறீங்க. அப்போ இதெல்லாம் தவறான ஒன்று என்பதை ஆட்சியாளர் புரிந்து கொள்ளணும். அது அந்த தெய்வ சொத்து என்பது குலநாசம் அப்படின்வாங்க. அது ஈசன் சொத்து குலநாசம் என்பதை கடந்து பழனியை பொறுத்தவரை போகருடைய சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த போகர் வந்து அவர் வந்து இதை ஏதாவது இடையூறு செய்தாங்கன்னா என்ன நடக்கணும் பாடலே பாடிட்டு போயிருக்காரு. தாவரலிங்கம் பறித்தொண்டு ஸ்தாபித்தால் ஆவது முன்னே அரசு நிலைகெடும், சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும். இயற்கையாக அமைந்திருக்கின்ற இந்த சொத்துக்களை யாராவது நீங்க கையகப்படுத்தணும் அல்லது அரசே கையகப்படுத்தணும்னா இது நடக்கிறதுக்கு முன்னாலே உங்களுடைய அரசு நிலைகெடும்ன்றாரு. நீங்கள் சாவதற்கு முன்பாக பெருநோய் அடித்தடும். தாவரலிங்கம் பறித்தொண்டு ஸ்தாபித்தால் ஆவது முன்னே அரசு நிலைகெடும், சாவது முன்னே பெருநோய் அடுத்திடும் போகருடைய வார்த்தைகள் இருக்குது. அரசு புரிந்து கொள்ள வேண்டும், அறநிலையத்துறை இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை வந்து சரியான நடவடிக்கையில் போனோம். முதல் தவறு இப்படி நடந்திருக்கும் போது இன்னும் என்னென்ன நடக்கும் என்பது தவறில்லை. லஞ்சம் என்பது வேறு, ஊழல் என்பது வேறு. லஞ்சம் என்பது சும்மா 50 ரூபா 100 ரூபா வாங்குறது. ஊழல் என்பது இது போன்ற 100 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் பெருந்தொகை. இது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடக்கின்றது காலம்தான் பதில் சொல்லணும். திராவிட வெற்றி கழகம் விஜயோட அரசுக்கு என்ன சார் முக்கியமான கோரிக்கையை வைக்கிறீங்க? திராவிட வெற்றி கழகத்துடைய நோக்கம் என்பது மக்கள் நலன் சார்ந்துதான். முக்கியமான ஒரு கோரிக்கை தமிழக மக்களுக்கு இந்த திராவிட வெற்றி கழகம் இந்த கோரிக்கை வைக்கிறதுப்பா, இது எனக்கு முன்னிலை நிறுத்தி எனக்கு இது பண்ணித்தாங்கப்பா அப்படின்னா என்ன கோரிக்கை? நீங்கள் தேர்தல் காலத்தில் தந்திருக்கின்ற அத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். 2500 ரூபா எங்களுடைய ஏழை தாய்மார்களுக்கு வந்து மாதம் நீங்கள் அனுப்பிடுங்க. ஏன்னா காலையில் எழுந்து எங்களுடைய ஏழை தாய்கள் வந்து பசி எடுக்குப்பா, ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு 10 ரூபாய் இல்லைப்பா, தலைவலிக்குதுப்பா, ஒரு மாத்திரை வாங்கி போடணும்பா, காசு இல்லைப்பா, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஒரு டீ குடித்தா நல்லா இருக்கும்பா, காசு இல்லைப்பா, பேர பிள்ளைங்களாம் உடையாதுப்பா, மிட்டாய் வாங்கி கொடுக்குதுப்பா, அது காசு இல்லைப்பா அப்படின்னும்போது இந்த தாய்மாருடைய கண்ணீரை அறிந்து தான் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் 1000 ரூபா அனுப்பிச்சார். இப்போ 2000 ரூபா அனுப்புகிறேன் அப்படின்னாரு. இப்போ இவங்க வந்து 2500 ரூபா அனுப்புகிறேன்னாரு. அந்த 2500 ரூபா நீங்கள் அனுப்பினீர்களானால் அந்த 1,36,00,000 பேருக்கு அவருடைய வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். அந்த தாய்மார்கள் வாழ்த்துவார்கள். அதே போல் தான் நீங்கள் அந்த கட்டணமில்லா பேருந்து பயணம், இப்படி நீங்கள் அறிவித்திருக்கின்ற அத்தனை இலவசங்களையும் நீங்கள் வந்து உடனடியாக நிறைவேற்றணும். தமிழ்நாடு, இந்தியா வந்து வளர்ந்த நாடு இல்லை, வெல்ஃபேர் ஸ்டேட். இன்னும் வளர வேண்டிய கட்டாயத்தில் இந்த நாடு இருக்கிறது. நம்ம வாய்ப்பந்தல் போட்டு போயிடலாம், அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இன்னும் இப்போ அடுத்து பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு முன்பாக நீங்கள் வந்து 3.5 கோடி பேருக்கு வந்து 1.5 கோடி பேருக்கு 1.25 கோடி பெண்களுக்கு இலவச வேட்டி, கட்டணமில்லாத புடவை, 1.5 கோடி ஆண்களுக்கு வேட்டி கொடுக்கணும். மாற்றுடை இல்லாத ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற மாநிலம் இந்த மாநிலம். அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற விதத்தில் ஆட்சியை நீங்கள் நடத்த வேண்டும். நீங்கள் வளர்ச்சி பணி நீங்கள் கொண்டு வரல, இந்த நாடு பின்னோக்கி போயிட்டுருக்கிறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் முதல்ல அந்த ஏழை எளிய மக்கள் உங்களை நம்பி வாக்களித்தாங்களே அவங்கள நிறைவு பண்ணுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கும்.
திமுக ஆட்சி ஒருவேளை அண்ணன் தளபதி அவர்கள் இப்போ முதலமைச்சராக வந்திருந்தாருன்னா இந்த 60 நாட்களில் வந்து இப்போது ஆட்சி ஒரு 2 ஆண்டுகள் பின்னோக்கி போன மாதிரி ஆயிடுச்சு இல்லை. அந்த ஆட்சி வந்திருந்தோன்னா அந்த இயந்திரத்தை அப்படியே வேகமாக சுற்றி எடுத்து போயிருப்பாங்க, வேகமாக இன்னும் முன்னகர்த்தியிருப்பாங்க. அதுக்கு இப்போ தடங்கள் ஏற்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி பணி திட்டங்களை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தாய்மாருடைய கண்ணீர் இதெல்லாம் போக்குகின்ற விதத்தில் நல்லாட்சி தாருங்கள் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு திராவிட வெற்றி கழகத்துடைய கோரிக்கையாக இருக்கும். சார், வரும் காலங்களில் திராவிட வெற்றி கழகம் வந்து தாவேக்கோட கூட்டணி அமைக்குமா? இல்லை, வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் அரசியலில் வந்து எதையும் இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது. இப்போ வைகோ சொல்கிறார்ல, 2006 நான் தவறு செய்து விட்டேன் அதிமுகவுடன் கூட்டணி, 2017 மீண்டும் தவறு செய்து விட்டேன் திமுகவுடன் கூட்டணி. இது ஏற்கனவே 1999 1998 இதே தவறு தான் செய்திருக்கிறார். இப்போ வைகோடு நீங்கள் கேட்க வேண்டிய ஒன்று தான், இனி எந்த காலத்திலும் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் கூட சொல்லிட்டார், அது வந்து துரோக கட்சி, என் இனத்தை அழித்த கட்சின்னு சொல்லி ஊராக போய் கேசட்டு சிடிலாம் வெளியிட்டவர். இனத்தை அழித்த கட்சியோட இனி நான் கூட்டணி இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி சொல்வீர்களானால், போன வாரம் நீங்கள் போது காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் அம்மையார் சோனியா காந்தி அவர் நீங்கள் சந்திச்சிங்க. சோனியா காந்தியுடைய பூர்வீகம் என்ன, அவர் எப்படி முசோலினியுடைய குடும்ப வாரிசாக வந்தார், அவங்களுடைய முழு பேர் என்ன, அந்த வரலாற்றெல்லாம் நோண்டி துருவி எட்டு வந்து சொன்ன பெருமைக்குரிய பெருமகன் தான் வைகோ. இப்போ நீங்கள் எழுதி கொடுக்க முடியுமா? திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு வைகோ எழுதி கொடுப்பாரா? அவர் சந்தர்ப்பவாதி. நாளைக்கே ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா இந்த வார்த்தை பேசியிருப்பாரா? ஐ எம் பிலாங்ஸ் டு திராவிடன் ஸ்டாக், நான் முதலமைச்சரான என்னுடைய தலைவர் கலைஞருக்கு நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன், மரண தருவாயில் வரும் நான் தம்பி ஸ்டாலினுக்கு துணை இருப்பேன்னு சொன்னேன், அது நான் நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆட்சி மாறியதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டுருக்கார். எனவே திராவிட வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடுகளை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் தாவேக்காக எதிரான மனநிலையில் இருந்தவர்கள் அல்ல. இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணி இல்லை, நாங்கள் திராவிட இயக்கத்தின் வழி வந்துடுறோம். அந்த திராவிடம் இயக்கம் அந்த திராவிட இயக்கத்திற்கு பின்னடைவு ஆவதற்கு காரணம் நாங்கள் ஆகிடக்கூடாது. கோடாரி காம்பு அப்படின்வாங்க. இன்றைக்கி திராவிட இயக்கத்தின் கோடாரி காம்பு யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க வைகோ அப்படின்வாங்க. எந்த திராவிட இயக்கத்தை அழிக்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து சபதம் ஏற்றீங்களோ, இன்றைக்கி அந்த திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு எல்லா விதத்திலும் நீங்கள் களம் இறங்கிட்டீங்க. திராவிட இயக்கத்தை நீங்கள் வந்து புழுதி வாரி தூட்டுறீங்க. திராவிட இயக்கம் இல்லாமல் ஆக்கணுன்ற ஒரு வலதுசாரி சிந்தனைக்கு வைகோ போயிட்டார். அந்த ஆர்எஸ்எஸ் அந்த மன ஓட்டத்துக்கு வைகோ போயிட்டார். ஆனால் உங்களால் முடியுமானா முடியாது. நீங்கள் பேசிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி சிவாஜி கணேசன் இல்லாத இருப்பீங்க. இப்போ வடிவேலுக்கு வேலை இல்லாமல் இப்போ நீங்கள் உங்களோட ட்ரோல்ஸ் தான் இப்போது சமூக ஊடகத்தில் உங்களை பற்றிய நகைச்சுவைகள் நிறைய வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் அவர் பார்க்கணும். அவர் பாவம், அவருக்காக நான் பரிதாபப்படுறேன். ஒரு நல்ல தலைவனாக வந்திருக்க வேண்டியவர் கடைசியாக அப்படி போயிட்டார் என்பது வருதும். இருந்தாலும் தாவேக்கா ஆட்சி சிறப்பாக நடத்தட்டும், நன்றாக செயல்படட்டும். இளைஞர்கள் முன்மாதிரியாக உள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை அரசு ரீதியாக வார்ப்பிக்க வேணும். ஒரு நல்ல ஆட்சி வருகின்ற போது எல்லோருமே பாராட்டுவார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தின் அந்த விழுமியங்களை, திராவிட இயக்கத்தின் மைய கருத்து உங்களுடைய கருத்துன்னு சொல்லியிருக்குங்க, அதிலிருந்து ஒருபோதும் தயவு செய்து விலகி விடாதீர்கள் என்பதுதான் திராவிட வெற்றி கழகத்துடைய வேண்டுகோளாக நான் தாவேக்காக்கு வைக்கின்றேன். ஒரே ஒரு வரியில் துரை வைகோ அரசியல் அவர் இன்னும் எல்கேஜி தான். வைகோ சுயநல தலைவன். சீமான் வந்து ஒரு போராளி, ஆனால் பொய்முகம் தரித்திருக்கிறார். ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஆளுமை தற்காலத்துக்கு. எடப்பாடி பழனிசாமி நல்ல தலைவனாக பரிமித்திருக்க வேண்டிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், ஆனால் நம்பி கேட்டு போய்விட்டார். ஜோசப் விஜய் வந்து தலை சிறந்த நடிகராக முத்திரை பதித்திருக்கிறார். ஒரு தலை சிறந்த ஆளுமையாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் அதிமுக எடப்பாடின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கேள்விகள் வந்து இருக்குது. இப்போ அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்குது? எந்த கூட்டணி கட்சியிலுமே வரமாட்டேன்றாங்க. இப்போ வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க பிஜேபி, சரிங்களா? இப்போ அதிமுகவோட நிலைமை வந்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களும் சரி இப்போ தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. இது எப்படி சார் வந்து இதுலேருந்து அதிமுக எப்படி மீண்டு வரும்? எடப்பாடி எப்படி இதுலேருந்து மீண்டு வருவார்? அதிமுக ஒரு பழம்பெரும் கட்சி, 1.5 கோடி பேர் வந்து வாக்காளர்களாக வச்சுருக்காங்க. இது எப்படி அவர் வந்து ஏற்றுக்குவார்? இல்லை, கட்சி என்பது தனி மனிதர்களை நம்பி இல்லை.
ஒருவேளை அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர்லாம் போனாங்கன்னா அவங்க சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் போகலாம். ஆனால் வாக்காளருடைய மனநிலை என்பது வேறு. அது வந்து புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு யார் தலைவராக இருக்கிறாரோ அவர்கிட்ட தான் அந்த வாக்கு வங்கி இருக்கும். அதிமுக வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ். அந்த இயக்கத்தை வந்து சில அமைச்சர்கள் விலகினாங்கன்றதுக்காக அது வந்து தேஞ்சு போய்விடாது. எனவே அதிமுக என்ற ஒரு இயக்கத்துக்கு ஒரு எளிய குடும்பத்திலிருந்து, ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து தலைவராக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அவர் போட்டியிட்ட எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றவராக இருந்திருக்கிறார். அவரால் முடிந்தவரும் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி வந்திருக்கிறார். உடல்நலம் குன்றி சில நேரத்தோட பார்க்குற போது ஒரு மயக்க நிலையில் கூட வந்திருக்கிறார். இருந்தாலும் இந்த இயக்கத்தை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறார். இப்போது நம்பியவர்கள் அவர் வந்து விலகி செல்கின்ற போது ஒரு கவலையாக இருந்தாலும் அதிமுக என்ற பேர் இயக்கம் தொண்டர்களை நம்பி இருக்கிறது. ஒரு வலுவான கட்டமைப்பு, மகளிர் அணி அமைப்பு வந்து ஒரு வலுவான கட்டமைப்பு. அந்த தொண்டர் பலம் இருக்கின்ற வரையிலும் அந்த கட்சி யாராலும் அழித்து விட முடியாது. அது ஒரு திராவிட இயக்கமாக நாங்கள் முழுமையாக இல்லாவிட்டாலும் திராவிட இயக்கத்தின் அந்த கொள்கைகளை அவர்கள் எப்பொழுது அந்த திராவிட இயக்கத்துக்கு ஆபத்தோ அந்த நேரத்தில் அவங்க வந்து நின்று அதற்காக களமாடுவார்கள். எனவே அவர்கள் இந்த மண்ணுக்கு தேவையான அரசியல் அதிமுக செய்து கொண்டு வர வேண்டும். அது இந்த கொஞ்சம் பேர் விலகினாங்க என்பதற்காக அதிமுக முடிந்து போய்விட்டது என்பது உண்மை இல்லை. அதிமுக மீண்டும் உயிர் பெற்று வரும். அதுக்கான காலங்கள், அதற்கான ஸ்பேஸ், அதற்கான செகண்ட் இன்னிங்ஸ் நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, மாற்றம் இல்லை. அண்ணாமலையோட அரசியல் வருகை இயக்கமாக இருந்து இப்போ வந்து புது கட்சி தொடங்க போகிறாரு. இதுக்கப்புறம் டிவிகே விசஸ் டிஎம்கேவா, சாரி டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ அண்ணாமலை விசஸ் விஜய்ன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். அவர் அண்ணாமலை ஒரு சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அரசியல்வாதி என்பது அது வந்து ஒரு சில சூழல்கள் தான் அவரை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். அது ஒரு செய்தி என்னென்னா, நான் அவர் நேரடியாக நான் பேசி பழகியவன் அல்ல. ஒரு செய்தி என்னென்னா, என் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைகோ சுமத்திய போது, என்னை மதிமுகவிலிருந்து நீக்கிய போது, நான் நேசித்த பல தலைவர்கள் வைகோ கோவிச்சுக்கூடாரு என்பதற்காக மௌனத்தை கடைபிடித்தார்கள். ஆனால் அந்த சூழலிலும் முகம் பார்த்து பழகாத, அறியாத மல்லை சத்யாவுடைய நீக்கத்திற்கு கண்டித்த பெருமை அண்ணாமலை அவர்களே சாரும். அதற்காக நான் அவருக்கு ஒரு சல்யூட் போடுறேன். ஏன்னா ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அவர் சொல்கிறார். ஆனால் இருந்தாலும் வடிவேல் திரைப்படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த வேடம் போட்டு வந்தாலும் அந்த கொண்டையை மறைக்கலையே அப்படின்ற மாதிரி அவருடைய முகம் என்பது பாஜகவுடைய முடம். அவருடைய முகம் என்பது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அவருடைய முகம் என்பது வலதுசாரி சித்தாந்தம். எப்பொழுது நீங்கள் தமிழ்நாடு திராவிட மண் இதை சார்ந்து நீங்கள் அரசியல் நகர்வை மேற்கொள்கிறீர்களோ அதுவரையிலும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அழுத்தமாக கால்பதிக்க முடியாது. பிடிமா கூட இருக்கலாம்ல சார், பிஜேபியோட பிடிமா கூட இல்லை. நான் ஒன்று, நீங்கள் இந்த பிஜேபியோட வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீர்களானால் பிஜேபியிலிருந்து வெளிவந்த எவரையும் பிஜேபி விட்டு வைத்தது இல்லை. எவரையும். அவர் முன்னாள் அமைச்சராக இருக்கலாம், பெரிய தலைவர்களாக இருக்கலாம். அந்த பாஜகவுக்கு எதிரான ஒருத்தர் களத்துக்கு வந்தார்னா அடுத்த சில ஆண்டுகளில் அவர் காணடிக்கப்படுவார், அரசியலேருந்து ஒதுக்கப்படுவார். அதே மாதிரி தான் அண்ணாமலையையும் பாஜக சாப்பிட்டு ஏம்ப விட்டு அவர் ஜீர்ணிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறனால சொல்கிறேன், ஒரு பிஜேபியில் ஒரு பெரிய தலைவர் அவரை நான் நேர்காணல் எடுக்கும்போது அவர் சொல்கிறார், அத்வானியவே நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். ஆமாம், அண்ணாமலை ஏமாத்துறோம் அப்படின்னு நான் பேர் சொல்ல விரும்புங்கள. இல்லை, உண்மைதான். மாதிரி ஒரு அவரும் இல்லை, அண்ணாமலை அத்வானி என்பது ஒரு எக்ஸாம்பிள். அதுபோல் பல ஆளுமைகள் அந்த பாஜகவுடைய அந்த வீரிய கொள்கைகளை உலகத்திற்கு கொண்டு வருகின்ற விதத்தில், அது வெகுஜன மக்களுடைய போராட்டங்களாக கொண்டு வருகின்ற விதத்தில் ஒரு பெரிய எல்லாருடைய கவனங்களை அவர்கள் நோக்கி வைத்த போராட்டங்கள் நடத்தியவர்களாக இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்க. பாஜகவை எதிர்த்து யார் வெளியே வந்தாலும் அவர்கள் சில ஆண்டுகளில் காணடிக்கப்படுவார்கள். அரசியலிருந்து அவர்களை ஜீர்ணிச்சு முழுங்கிடும். அண்ணாமலையும் பாஜக ஜீர்ணிச்சு விழுங்கி ஏப்ப விட்டுரும். அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை துவங்கி இருக்கிறார். அந்த அரசியல் இயக்கம் வந்து நல்ல சித்தாந்தங்களை சொல்கிறார். ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு நகர செயலாளர் இப்போ மாமல்லபுரத்துக்கு நகர செயலாளத்துக்கு வர்றாருன்னா மாமல்லபுரத்தில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், இந்த ஊரில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள், என்னென்ன மக்கள் வாழ்கிறாங்க, இதெல்லாம் நீ புரிந்து கொள்ளணும். ஒரு ஒன்றிய செயலாளர்னா அந்த ஒன்றிய செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர்னா அந்த மாவட்டத்தில் எத்தனை ஏரிகள். இப்போ நீங்கள் வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்திங்கன்னா ஏறக்குறைய 586 ஏரிகள் இருக்கிறது. இது ஏரிகள் மாவட்டம். ஏரிகளும் சேரிகளும் நிறைந்த மாவட்டம் தான் காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் தான் கடலூர் மாவட்டம்வாங்க.
அப்போ இவ்வளவு ஏரிகள் இருக்குது. இந்த ஊரோட இந்த மாவட்டத்துடைய பிரதானங்கள் என்னென்ன, இங்கே என்னென்ன இருக்குது, எத்தனை தொகுதிகள், இந்த அடிப்படை அரசியல் கூட தெரியாமல் பல பேர் இருக்காங்க. அதை நான் வார்ப்பிக்க போகிறேன். அதில் வெற்றி பெறுகின்ற வரையில் நாங்கள் என்னுடைய நிர்வாகிகளாக கொண்டு வருவேன் என்பதெல்லாம் ஒரு முன்மாதிரியான அரசியல் தான், மாற்றம் இல்லை. ஆனால் 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 அவருடைய முகம் என்பது பாஜகவுடைய முகம். அது எப்பொழுது மக்கள் மறக்கிறார்களோ அப்பொழுது அவருக்கான அரசியல் தமிழ்நாட்டில் துவங்கும். திராவிட வெற்றி கழகத்தோட அடுத்த நகர்வு என்ன, ஒரு பெரிய நகர்வுனா? திராவிட வெற்றி கழகம் வந்து எங்களுடைய இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் கடந்த 17ஆம் தேதி. இதுவரையிலும் ஒரு 3 கூடுதல் தகவல் கேட்டிருக்காங்க. ஒரு முறை நேரடியாகவே இந்திய தேர்தல் ஆணையத்திலேருந்து எங்களை அழைத்து தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் அநேகமாக இந்த மாதத்திற்குள் எங்களுக்கான அந்த அரசியல் பதிவு வரும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் ஊடகத்தை சந்தித்து திராவிட வெற்றி கழகம் அரசியல் இந்திய அரசியல் முதல்ல வந்து நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த பணியை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இதுக்கு இடையில் வந்து செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள், கூடுதலாக தந்தை பெரியாருடைய பிறந்தநாள். எனவே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கூடுதலாக எப்படி இந்தியா என்று வருகின்ற போது இந்தியாவுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் 2 கூறுகளாக பார்க்கலாம். ஒன்று வடக்கு தெற்கு, ஆரியம் திராவிடம், ஹிந்தி தமிழ், இப்படி எல்லா விதத்திலும் வேறுபட்டிருக்கின்ற திராவிடத்திற்கு ஒரு அடையாளமாக நாங்கள் முதலமைச்சரான தளபதிகிட்டே சொல்லணும்னு நினச்சிருந்தோம். இந்த முறை ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா திராவிட ரத்னான்னு ஒரு விருது கொடுங்க. ஏன்னா பாரத ரத்னான்னு இந்திய அரசாங்கம் விருது கொடுக்கின்ற போது திராவிட ரத்னானும் அரசு சார்பில் விருது கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். அதை கடந்த ஆண்டு பரிட்சாத்தமாக நாங்கள் ஒரு 10 திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் ஆளுமைகளை தேர்வு செய்து ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள், அந்த நாஞ்சி சம்பத் அவர்கள், தலைவர் வைகோ அவர்கள், இவங்கெல்லாம் தேர்வு செய்து திராவிட ரத்னா விருதுக்கு நாங்கள் தேர்வு பண்ணியிருந்தோம். தலைவர் வைகோ அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியல. என் மேலே இருக்கிற வெறுப்பில் அவர் வராமல் போயிட்டார். ஆனால் இந்த விருது இங்கே தான் வச்சுருக்கிறோம். அப்போ திராவிட ரத்னான்ற விருது நாங்கள் வந்து இந்த ஆண்டும் கொடுக்க போகிறோம். ஒரு 10 ஆளுமைகளை தேர்வு செய்து திராவிட ரத்னா விருது. ஆக முப்பெரும் விழாவை திருச்சியில் வந்து செப்டம்பர் 15 நாங்கள் கொண்டாட போகிறோம். மாநாடு அல்ல, இது விழா. மாநாடு என்று சொன்னால் அது பெரிய அளவில் திரட்டப்படணும். இது ஒரு விழான்னா ஒரு அரங்க நிகழ்ச்சி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நவம்பர் 20ஆம் தேதி திராவிட வெற்றி கழகத்துடைய தலைமை கழகம் நீலாங்கரையில், சென்னை ஈசி கிழக்கரை நீலாங்கரையில் வந்து ஒரு அழகான ஒரு கட்டிடம் எங்கள் தலைமை கழகம், அதுக்கு பேர் திராவிடர் இல்லம் பேர் வச்சுருக்கிறோம். திராவிடர் இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்துட்டுருக்குது. எங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், நலம் நிர்வாகிகளுடைய உதவியோடு அந்த கட்டுமான பணிகள் இப்போ நடத்திட்டு வரோம். அதோட திறப்பு விழா திராவிட வெற்றி கழகத்தோடு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் திராவிட இல்லத்தின் துவக்க விழாவும் திறப்பு விழாவும் ஒரு சேராக ஈசிஆரில் அண்ணா நம்ம சென்னையில் வந்து நீலாங்கரையில் அது நவம்பர் 20 தொடக்க இருக்கிறோம். இதெல்லாம் தான் எங்களுடைய அடுத்த கட்ட பணிகள். தமிழ்நாட்டுடைய ஜீவார் உரிமைகளுக்காக போராட வேண்டியிருக்கும். உறுப்பினர் சேர்க்கை இதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு நினச்சிட்ருக்கோம். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திராவிட வெற்றி கழகம் ஒரு எல்லாராலும் பேசப்படுகின்ற, நாங்கள் இன்னும் 1 வருடம் ஆகலை, ஆனால் இந்த இந்த 8-9 மாதங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் தான் நாங்கள் கட்சி துவங்கியது. இந்த 8 மாதங்களில் திராவிட வெற்றி கழகம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய தோழர்களுடைய ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு, எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் பிரதிபலித்து கொண்டு வருகிறோம். எனவே திராவிட வெற்றி கழகம் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற இயக்கம் என்பதை நாட்டு மக்கள் அங்கீகரித்து பொது சமூகம் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்பதுதான் உங்கள் மூலமாக நாங்கள் நாட்டு மக்களுக்கு வைக்கின்ற கோரிக்கையாக நான் வைக்கின்றேன். மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சூப்பர் சண்டே வந்தாச்சு. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.